நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோட செட்டிங்ஸில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். ஸோ வழக்கம் போல் நான் கேட்குறதுலாம் இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அருமையான ஒரு விஷயம், ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு 10 இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் மோட் கெஸ்டர். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கடந்த காலத்தில் இந்த ஃபியூச்சரை வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, பல விதமாக பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபியூச்சரை வந்து இப்போ ஆண்ட்ராய்டு 10ல் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனை பாட்டம் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ நீங்கள் வச்சுக்கிட்டு, ஏதாவது உங்களுடைய வலது கையோ இல்லை இடது கையோ இந்த ரெண்டில் ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒத்த கையால் நீங்கள் உங்களுடைய ஃபோனை ஆப்ரேட் பண்ண முடியும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்டி கார்டு. அதாவது உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக எஸ்டி கார்டு இருக்கும். உங்கள் ஃபோனோட மெமரிக்கு அப்பாற்பட்டு, அதாவது ஃபோனோட மெமரியில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 32, 64, 128 இந்த மாதிரி இருந்தாலும் கூட நிறைய பேர் எஸ்டி கார்டை எக்ஸ்ட்ரா பயன்படுத்துகிறோம். இந்த எஸ்டி கார்டில் நிறைய டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒருவேளை இந்த எஸ்டி கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த எஸ்டி கார்டை மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எஸ்டி கார்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்டி கார்டு மற்றவங்க கைக்கு போனால் கூட அந்த எஸ்டி கார்டை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதமாக இருக்குது. எந்த ஃபோனில் அவர் வந்து என்கிரிப்ட் பண்ணாரோ அந்த ஃபோனில் தான் வந்து அதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாதுகாப்பான ஒரு மெத்தட். இதையும் நீங்கள் பாதுகாப்பான முறையில் வச்சுக்க முடியும். பட் எஸ்டி கார்டை வந்து என்கிரிப்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பயனுள்ள செட்டிங்ஸ். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போவோம். போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம், அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டட் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது இது ஆஃபில் இருக்கும், இப்படி இருக்கும். ஆஃபில் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சின்னதாக மாற்றிக்கிட்டு உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் யூஸ் ஒன் ஹேண்ட் மோடு, அதாவது உங்கள் ஒத்த கையாலேயே வந்து உங்கள் ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ப்ராஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்டர் மோட் இருக்குது, இன்னொன்று பட்டன் மோட் இருக்குது. கெஸ்டர் மோடுனா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஒரு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் மேலே பார்த்தீங்களா எப்படி ஷிங்க் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பட்டன் மோடு. அதாவது உங்கள் ஹோம் பட்டனை 2 வாட்டி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து சுருங்கிடும். ஸோ இதை நான் எப்படி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பட்டனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேக் போகிறேன். பேக் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹோம் பட்டனை வந்து நான் டபுள் டேப் பண்ணுறேன் பாருங்க, 1 2 பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனை வலது பக்கமோ இடது பக்கமோ நீங்கள் சுருக்கிடலாம். இப்போ நான் வலது பக்கம் வச்சிருக்கேன், இடது பக்கம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை பெருசாக்கணும்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனில் நீங்கள் டேப் பண்ணால் போதும். வா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் மிக பயனுள்ள செட்டிங்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். என்னுடைய ஃபோனில் இந்த ஃபீச்சர் இருக்குது. உங்களுடைய ஃபோனில் இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ என்னுடைய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 10. ஸோ இதை நான் டேப் பண்ணுறேன், பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் ஆர் டீக்ரிப்ட் எஸ்டி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து உங்களுடைய ஃபோனில் எந்த பகுதியில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸோ நான் இதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பண்ணி வச்சிருக்கனால நான் டீக்ரிப்ட் பண்ண போகிறேன். டீக்ரிப்ட் எஸ்டி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ முதல்ல படித்து பார்த்துங்க. படித்து பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த ஆக்ஷனை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்ரிப்ட் பண்ணும்போது சரி, என்கிரிப்ட் பண்ணும்போது சரி உங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஃபோனோட எஸ்டி கார்டை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறேன். நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனோட செக்யூரிட்டி, அதாவது லாக் வச்சுருப்பீங்க டிஃபால்ட்டாக, அதை நீங்கள் பயன்படுத்தணும். படுத்தும் போது பார்த்தீங்கன்னா செக்கிங் எஸ்டி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ட் ஆகக்கூடிய அந்த ஐகான் வந்துருச்சு பாருங்கள், எஸ்டி கார்டோட ஐகான். நான் என்ன செய்கிறேன், அப்படியே என்னுடைய ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து கீழே ஸ்வைப் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு டீக்ரிப்டிங் 0% இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோனில் எஸ்டி கார்டை வந்து என்கிரிப்ட் ஆர் டீக்ரிப்ட் ரெண்டையும் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ட் எஸ்டி கார்டு நடந்துகிட்டு இருக்க பாருங்க. என்னுடைய ஃபோனில் எஸ்டி கார்டில் வந்து உங்களுக்கு 10,914 MB இருக்குது. ஸோ இது வந்து டீக்ரிப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபோனில் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய எஸ்டி கார்டை வச்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2ல் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.